ஆக்டர் இளங்கோ குமரவேல் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஆக்டர் நிதின் சத்யா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஆக்டர் சந்திரன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஆக்ட்ரஸ் சம்யுக்தா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஆக்ட்ரஸ் நந்தினி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஆக்ட்ரஸ் பிரியதர்ஷினி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். So to begin with, production house, Wales production house ல we have திரு அஸ்வின் அவர்கள். சரி வாங்க ஒரு சில வார்த்தைகள் from you. அனைவருக்கும் வணக்கம். ஸோ இது வேல்ஸோட ஃபர்ஸ்ட் வெப் சீரிஸ். ஐம் ஸோ ஹாப்பி தட் இத்தனை ஆர்டிஸ்ட்டை வச்சு இது கரெக்ட் டைமில் நாங்கள் பண்ணி முடிச்சிருக்கோம். தேங்க்ஸ் டு ஹாட் ஸ்டார், தேங்க்ஸ் டு பிரதீப் சார் அண்ட் த ஹோல் டீம். வாட்ச் அவுட். 2 எபிசோட் பார்த்துருக்கீங்க, எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு நைட் ரிலீஸ் ஆகுது 6 எபிசோடும். It will be a fun laughter riot with an emotional message and other stuff. So do watch it and support us. Thank you. P. Prasanna avargal, the most energetic person in the entire set. பிச்சைக்காரன், இவன் தந்திரன், சிவப்பு மஞ்சள் பச்சை போன்ற படங்கள்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க. So happy to have you sir. Please வாங்க ஒரு சில வார்த்தைகள். Thank you all. ராதாமோகன் சார் படத்தில் நான் இருக்கேன் அப்படின்றதே எனக்கு பெரிய ப்ரௌட் மூமெண்ட் தான் எனக்கு, அலாங் வித் வேல்ஸ் அண்ட் ஹாட் ஸ்டார். அண்ட் thank you sir, thank you everybody, and like to thank my assistants Praveen, Sundar, Vicky, Prem, everybody, and thank you all. We'll welcome the music director Ajish avargal. Brilliant music இந்த படத்துலயுமே. Thank you so much இந்த வெப் சீரிஸ் ஒரு அழகான ஒர்க் பண்ணதுக்காக. Your experience please. வணக்கம். எனக்கு வந்து இது 3வது வெப் சீரிஸ், ஹாட் ஸ்டாருக்கு 2வது வெப் சீரிஸ். ஐம் வெரி வெரி ஹாப்பி. ஏன்னா வந்து எவ்வளோ படங்கள் பண்ணாலும் எவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் பண்ணாலும் வந்து இந்த ப்ராஜெக்ட் இட் பி அ வெரி வெரி ஸ்பெஷல் ப்ராஜெக்ட் ஃபார் மீ, பிகாஸ் என்னோட ஃபேவரட் டைரக்டர் ராதாமோகன் சாரோட ஒர்க் பண்ணது. அண்ட் ஐ ஷுட் மென்ஷன் அபவுட் தி ப்ரொடக்ஷன், வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல், தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ ஆன் போர்ட். அபவுட் தி காஸ்ட் அண்ட் க்ரூ சொல்லவே வேணாம். யோகி பாபு சார் இருக்காங்க, வாணி போஜன் மேம், எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் ஐ எம் வெரி வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் டீம். தேங்க்யூ சார். அடுத்தபடியாக திரு இளங்கோ குமரவேல் அவர்கள், எக்ஸ்ட்ராடனரி பெர்ஃபார்மர். அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் பற்றி நம்ம கமெண்ட் பண்ண வேண்டாம். ஸோ ப்ளீஸ் சார். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி காத்தால ராதாமோகன் சாரோட பேட்டி வந்திருந்தது. அதில் அவங்க போட்டிருந்தாங்க, நீங்கள் வந்து அழகிய தீயை ஆரம்பிச்சு இன்றைக்கி 20 வருஷத்துக்கு மேலே ஆகுதுன்னு. அவரும் சொல்லியிருந்தார், ஓ நீங்கள் சொல்லி தான் நானே அதை யோசித்து பார்க்குறேன்னு. அதுக்கப்புறம் நான் யோசித்து பார்த்தேன், அந்த அழகிய தீயிலே நான் இருந்திருக்கேன். அவருடைய முதல் வெப் சீரிஸான இதுலேயும் நான் இருக்கேன். எனக்கு அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதே மாதிரி ஆர்ட் டைரக்டர் கதிர், என் நண்பன், என் தம்பி பொன் பார்த்திபன், எல்லாருமே அந்த காலகட்டத்திலேருந்து ஒன்றா அவரோட பயணிக்கிறோம். அன்றைக்கி எவ்வளோ எனர்ஜெட்டிக்காக அவர் வந்து ஒரு செட்டையோ ஆக்டர்ஸையோ ஹேண்டில் பண்ணாரோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் பண்ணுறார். இதை வந்து அடுத்து வரப்போகிற எல்லாருமே சொல்ல போகிறாங்க. ஏன்னா அவ்வளோ லைவ்லியாக இருக்கும் அந்த செட். அது அவருடைய சிறப்பு அம்சம். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அவர் கூட ஒர்க் பண்ணும்போது நம்ம தலையில் பொறுப்பை கொடுத்துட்டு அவர் உட்காந்து வேடிக்கை தான் பார்ப்பார். இது அதுன்னா அவர் வந்து சொல்லி கொடுக்குற இயக்குனர் கிடையாது. அப்படி அவர் வாழ வைப்பார். அது வந்து இவங்க கூட யங்ஸ்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணும்போதும் அதே சார்ஜ் இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை ரொம்ப சிறப்பாகவும் எந்த இடையூறும் இல்லாமல் நடத்தி கொடுத்த விக்கி, இவங்க ஹாட் ஸ்டார் டீம், வேல்ஸ் டீம், ஹாட் ஸ்டார் டீம், இவங்க எல்லாருக்கும் என்னோட நன்றி. தேங்க்யூ. ஆக்டர் நிதின் சத்யா அவ்வளோ ஜோவியலான ஒரு பர்சன். இவர் இருந்தாலே வந்து செட் அவ்வளோ கலகலன்னு இருக்கும். எஸ், நம்ம ஒவ்வொருத்தங்களையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்போ எவ்வளோ அப்ளாஸ் இருந்துச்சு, எவ்வளோ சேர் இருந்துச்சுன்னு தெரியும். ஸோ யா, வாங்க சார். இப்போ எல்லாருக்கும் வணக்கம். எப்போ லாஸ்ட்டாக கூப்பிடுவீங்க, ஃபஸ்ட்டே கூப்பிட்டீங்க. ஃபர்ஸ்ட் இந்த வெப் சீரிஸ்க்கு நான் ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லணுன்றது வந்து ஐஸ்வரி கணேஷ் சாருக்கு, வேல்ஸ். அவங்க வந்து இஸ் லைக் அ வெரி பிக் மென்டர் டு எவ்ரிபடி. அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 2வது பிரதீப் ராய். பிரதீப் சார் நிறைய பேருக்கு வந்து ஐடென்டிட்டி கொடுத்துருக்கீங்க பிக் பாஸில். ஸோ தட்ஸ் அ வெரி பிக் திங் அண்ட் அ வெரி பிக் சப்போர்ட் ஃபார் லாட்ஸ் ஆஃப் நியூ பீப்புள் அண்ட் லாட்ஸ் ஆஃப் நியூ கமர்ஸ். தேங்க்ஸ் அ லாட் ஃபார் ஆல் தோஸ் திங்ஸ். இது ஒரு ஹாட் ஸ்டார் வேல்ஸ் ரெண்டுத்தோடைய காம்பினேஷன் வந்து ஒரு பியூட்டிஃபுல் காம்பினேஷன். இது வந்து எப்படி அமைஞ்சிச்சுன்னா இது வந்து ஷீர் மேஜிக்னு தான் சொல்லணும். ஏன்னா நான் சான்ஸ் கேட்டு ராதாமோகன் சார் கிட்ட போனேன்.
ஒரு சின்ன கேரக்டருக்கு பண்ணுறியானாரு, டெஃபினட்டாக பண்ணுறேன் சார் அப்படின்னு. அதை பெருசாக எலாபரேட் பண்ணி இன்றைக்கி வந்து இந்த சீரீஸில் ஒரு அவுட் ஒரு காமெடி கேரக்டர், த்ரோட் காமெடி கேரக்டர் கொடுத்துருக்காரு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சார். நிறைய பேர் வந்து டக்கு டக்குன்னு பேசி முடிச்சிட்டாங்க. இளங்கோ குமரவேல் சார்லாம் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லுவார்னு நினச்சேன். அது வேணாமா? ஏன் சார் வேண்டாமா? சரி, ஓகே. ஸோ a big thanks to my entire cast and crew. The most important things are these assistant directors and associates. அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கிளாப்ஸ். ஏன்னா அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. டெம்பரேச்சர் வந்து ஊட்டியில் வந்து மைனஸில் தான் இருந்துச்சு. அந்த 10 degrees 8 degrees இதில் தான் இருந்துச்சு. ஸோ அதில் வந்து கண்டினியூஸாக இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் ஷூட், ஆல்மோஸ்ட் ஒரு 30-40 days. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மை என்டையர் டீம், வாணி, யோகி பாபு, சந்திரன், நந்தினி, மீரா மேடம், சம்யுக்தா, டு எவ்ரிபடி, தேங்க்ஸ் அலாட். ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் இந்த இடத்துல ஒரு டீமுக்கு சொல்லணும். எஸ்பெஷலி பிரசன்னா கேமராமேன் அண்ட் ஜிஜு எடிட்டர். அவங்க வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து கம்போஸ் பண்ணி கொடுத்துறாங்க. நிறைய பேர் இந்த சீரிஸ் பார்த்துட்டு வந்து குவாலிட்டி ஃபண்டாஸ்டிக்காக இருக்க, ஒண்டர்ஃபுல் குவாலிட்டி நாங்கள். ஸோ ஐ திங்க் தி என்டையர் கிரெடிட் கோஸ் டு பிரசன்னா ஃபார் தட். ஆனால் ஸ்பெஷல் மென்ஷன் ஆன் தி மியூசிக் அஜீஷ்க்கு சொல்லணும். பிரில்லியன்ட் மியூசிக். ஐ எம் ஹாப்பி டு சே அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் தட் என்னோட நெக்ஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து அஜீஷ் இஸ் டூயிங் தி மியூசிக் ஃபார் தி ஃபிலிம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸ்பெஷல் மென்ஷன் டு பொன் பார்த்திபன் சார் ஃபார் இஸ் டயலாக்ஸ். அவ்வளோ அருமையான ஒரு டயலாக்ஸ். கதிர் சார் ஃபார் ஆர்ட் ஒர்க். ஒரு ஜாலியான ஃபீல் குட் ஒண்டர்ஃபுல் சீரீஸ் இஸ் சட்னி சாம்பார். டெஃபினட்டாக பாருங்கள். பார்த்துட்டு ஐ எம் வெரி ஷுர் யூ வில் சப்போர்ட் இன் ஆல் தி அதர் வெஞ்சர்ஸ் ஆல்சோ. தேங்க்யூ வெரி மச். அடுத்தபடியாக ஆக்டர் சந்திரன் அவர்கள். இஸ் அ வெரி கம்பேஷனட் அண்ட் அ வெரி பிரில்லியன்ட் பெர்ஃபார்மர். அவரோட செட்டில் வந்து பார்க்குறப்போ யூல் நோ. அண்ட் சார் உங்களுடைய அனுபவம் ப்ளீஸ். இந்த பின்னாடி எல்லாரும் ஓடி வந்துக்கிறீங்க, ஸ்டாப் பண்ணுங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஒரு சில வருஷங்களுக்கு அப்புறம் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. அண்ட் அட் த சேம் டைம் ஒரு குட்டி டென்ஷனாகவும் இருக்குது. ஏன்னா ஒரு எக்ஸாமுக்கு நல்லா படிச்சுட்டு அந்த இன்டர்னல்ஸ்க்கு வந்துட்டு ரிப்போர்ட் அந்த லேப் சப்மிட் பண்ணும்போது அந்த 25 மார்க் ரொம்ப முக்கியம். ஸோ நாங்கள் எவ்வளோ நல்லா ஒரு முழுமையாக பண்ணி கொடுத்துருந்தாலும் வந்துட்டு உங்களோட விமர்சனங்களும் வார்த்தைகளும் எங்களை அடுத்த கட்டத்துக்கு நவுத்தி போகணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. நாங்கள் அது பண்ணியிருக்கோம். ஸோ அந்த சப்போர்ட் உங்ககிட்டேருந்து வரும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கேதரிங் ஹியர். தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல், ஐசரி கணேஷ் சார் அண்ட் அஸ்வின். ஏன்னா அவங்களால தான் இந்த ப்ராஜெக்டே உருவானது. அண்ட் ஹாட்ஸ்டார் ஒரு ப்ரெஸ்டீஜியஸான பிளாட்ஃபார்மில் வந்துட்டு வெப் சீரிஸில் வந்துட்டு நான் டெபியூ ஆகிறேன் அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் ராதாமோகன் சார், ஐ லவ் யூ ஸோ மச். நீங்கள் எல்லாரும் இருக்கும்போது, இவ்வளோ அழகான பொண்ணுங்க இருக்கும்போது வந்துட்டு ராதாமோகன் சார் கிட்ட தான் எல்லாரும் லவ் யூ சொல்லுவோம். ஏன்னா ஒரு லவ் யூ வாணி. அண்ட் இல்லை நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு ஆன்சபிள் ஸ்டார் கேஸ்டோட வந்துட்டு நடிக்கும்போது வந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம். யோகி பாபு, வாணி, நிதின் சத்யானா, குமரவேலண்ணா, சாம், நந்தினி எல்லாரும் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. அண்ட் தேங்க்ஸ் அ லாட். தேங்க்யூ ஸோ மச். அடுத்தபடியாக சம்யுக்தா விஸ்வநாதன். ஆக்சுவலி ரீசன்ட் சோஷியல் மீடியா சென்சேஷன் இவங்க. எஸ், அண்ட் பல பேருடைய மனசில் ஒரு க்ரஷ் அப்படின்ற இடத்த பிடிச்ச ஒரு கியூட்டி பாய். ஸோ ஹாப்பி தட் யூ ஆர் அ பார்ட் ஆஃப் சட்னி சாம்பார். ப்ளீஸ் ஒரு சில வார்த்தைகள். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஐ திங்க் ஐம் வெரி வெரி கிரேட்ஃபுல் டு பி ஹியர் இந்த மாதிரி ஒரு மேடையில் வித் ஆல் ஆஃப் தீஸ் exceptional artists and who've been in the industry for so long. I could learn a lot from them, and Radha Mohan sir has been my favorite for a long time. So to be directed by him is honestly something I didn't dream of having so soon. So thank you so much, sir, and thank you to Hotstar and Wales for having me on this project. This project வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் எனக்கு. ஏன்னா ஆக்டிங் மட்டும் இல்லை, ஆன் ஸ்க்ரீனில் மட்டும் இல்லை, ஆஃப் ஸ்க்ரீனில் கூட எல்லாரும் ரொம்ப ஜாலியாக ஜோவியலாக வெரி வெரி குட் என்வாயரன்மெண்ட். அண்ட் ஐ எம் ரியலி எக்ஸைட்டட் தட் நீங்கள் எல்லாரும் இது பார்க்க போகிறீங்க. கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ ப்ளீஸ் everybody go and watch the show with your family and please share it also. Thank you so much. ஸோ அப் நெக்ஸ்ட் வி ஹாவ் நந்தினி அக்கா. ஆக்சுவலி நான் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் நிறைய பேருக்கு. கிடைக்கிற ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் வைஸாக யூஸ் பண்ணுற ஒரு பர்சன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சனாலிட்டியும் கூட. ரொம்ப இயல்பாக நடிப்பாங்க. இந்த வெப் சீரிஸ்லேயும் அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளீஸ் ஷேர் a few words. தேங்க்யூ. ஸோ எல்லாருக்குமே வணக்கம். சாப்பிட்டீங்களா எல்லாரும்?
இவ்வளோ மையான அமைதி நான் எதிர்பார்க்கல. பை த வே தேங்க்யூ. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஹாட் ஸ்டாருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. இது நான் பண்ணக்கூடிய செகண்ட் வெப் சீரிஸ். ஸோ எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் நிறைய கேரக்டர் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி கேரக்டர் வந்து எனக்கு நம்ம சட்னி சாம்பார் வந்து எனக்கு வந்திருக்கு அப்படின்ற போது எனக்கு பர்சனலாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் தேங்க்ஸ் டு பிரதீப் சார் அண்ட் செந்தில் சார், ராதாமோகன் சார், அப்புறம் என்னுடைய ராதாமோகன் சாருடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அப்புறம் கேமராமேன் சார், என் கூட பண்ண எல்லா ஆர்டிஸ்ட், அப்புறம் நிதின் சத்யா, மௌலி, வாணி போஜன், சம்யுக்தா எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி. எஸ்பெஷலி ஆஞ்சலினா. ஸோ அவங்க தான் ஓப்பனே பண்ணுவாங்க அமுதா கஃபேன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாருமே வந்து நிறைய சப்போர்ட் அண்ட் உங்களுடைய லவ் கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. அக்கா. ஸோ வி ஹேவ் அடுத்தபடியாக மீரா கிருஷ்ணன் மேம். அவ்வளோ அழகாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. வெரி நைஸ் ஹியூமன் பீயிங் ஆல்சோ. அவங்கள பர்சனலாக நின்று பார்த்ததுனால சொல்கிறேன். அழகாக பாடுவாங்க. லாட் ஆஃப் டேலண்ட்ஸ் இஸ் காட். மேம் ப்ளீஸ் உங்களுடைய அனுபவம் இந்த சட்னி சாம்பார் வெப் சீரிஸ் பற்றி வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் வந்து நியூஸில் தான் எனக்கு நிறைய சொல்லி பழக்கம். என்னோடய ஃபர்ஸ்ட் வெப் சீரிஸ் இது. அதுக்காக ஹாட் ஸ்டாருக்கும் வேல்ஸ்க்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன். மெயினாக ராதாமோகன் சார், நான் டைஹார்ட் ஃபேன் அவருக்கு. இப்போ பயங்கரமாக எல்லாரும் சொல்கிற மாதிரி லவ் பண்ணவே ஆரம்பிச்சிட்டோம். அவரோ எப்படி ஒர்க் வாங்குறாரு, எப்படி நம்மக்கிட்டேருந்து ஒர்க் வாங்குறாரு. நான் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நைட் வரைக்கும்லாம் ஒர்க் பண்ணுவோம், ஒன்றுமே தெரியாது. ஜாலியாக ஒரு ஃபேமிலியில் இருக்க மாதிரி இருக்கும். ராதாமோகன் சார் முதல்ல இந்த ப்ராஜெக்ட்காக கூப்பிட்டோடனே கண்டிப்பாக ஊட்டி கொடைக்கானல் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியே ஒத்துக்கிட்டேன் நான். அதுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப ஜிலுன்னு வேலை வாங்கினார். ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நல்ல டீம். நிதின் சத்யா கூடலாம் ஒர்க் பண்ணது ரொம்ப ஜாலியாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். பேர் சொல்லிட்டேன், சொல்ல சொன்னீங்கல்ல. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அடுத்தபடியாக வாணி போஜன், எல்லாருடைய ஃபேவரட். ஸோ ஆக்சுவலி இவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ரொம்ப சட்டிலாக நடிப்பாங்க, ஆனால் ரொம்ப அழகாக அது கன்வே ஆகும். ரொம்ப நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம் இந்த ஒரு வெப் சீரிஸ் நீங்கள் சூஸ் பண்ணதுக்கு அண்ட் அழகாக பண்ணதுக்கு. ஸோ சட்னி சாம்பார் பற்றி, ஸோ சட்னி சாம்பாரில் உங்களுடைய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்க வாங்க. எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மறுபடியும் எல்லோருமே இவ்வளோ சீக்கிரத்தில் மீட் பண்ணதில். ராதா சார், ஐ லவ் யூ. ஸோ ராதா சாரோட 2வது வாட்டி நான் ஒர்க் பண்ணுறேன். ஸோ ஐம் வெரி ஹாப்பி. அண்ட் சட்னி சாம்பார் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. தேங்க்ஸ் டு மை டிஓபி அண்ட் மை டீம். எப்படி கலகலாக இருந்ததோ இதே தான் சீரீஸும் இருக்க போகுது, ஃபுல் சீரீஸும். அண்ட் தேங்க்ஸ் டு பிரதீப் சார், தேங்க்ஸ் டு ஹாட் ஸ்டார் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே, அண்ட் டிஓபி சைடில் இருக்கிற எல்லா அசிஸ்டன்ட்ஸ்க்குமே எல்லாருக்குமே a big love. Thank you so much. Thank you so much ma'am. ஸோ அடுத்தபடியாக டிஸ்னி பிளிண்ட் ஹெட் தமிழ் பிரதீப் மில்ராய் பீட்டர் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாம் மாற்றி லவ் பண்ணி முடிச்சிட்டிங்களா சார்? அடுத்து ஒரு லவ் சீரிஸ் எடுத்துடலாம் சார். ஒரு 15 ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஹாட் ஸ்டார்லேருந்து. நிறைய டெக்னீஷியன்ஸ் அண்ட் நிறைய புது ஆர்டிஸ்ட் எல்லாரோடையும் ஒர்க் பண்ணும்போது, இவங்க எல்லாரோடையும் ஒர்க் பண்ணி ராதாமோகன் சார் கூட ஒர்க் பண்ணும்போது தான் தெரியுது நிறைய கூடம் என்றைக்குமே தழும்பாது அப்படின்ட்டு. அவ்வளோ அது ஊட்டியில் ஷூட்டாக இருக்கட்டும், எங்கே எடிட் டிஸ்கஷனாக இருக்கட்டும், எந்த ஒரு சலனமே இல்லாமல் அவ்வளோ காமாக ஹேண்டில் பண்ணுவார். ஆனால் அவர் பார்த்தா அவருக்குள்ளே இவ்வளோ காமெடி இருக்கான்னு தட்ஸ் அ சர்ப்ரைஸ். தேங்க்யூ சார் ஃபார் அசோசியேட்டிங் வித் அஸ். சட்னி சாம்பார் வந்து ஒரு உங்களை சட்னி சாம்பார் மாதிரியே உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாமல் சந்தோஷமாக ஒரு சின்ன சீரீஸ். ஆனால் சீரீஸாக பார்க்குறதுக்கு தான் சின்னதாக இருக்கும், ஆனால் உள்ளே இருக்கிற ஆர்டிஸ்ட் லிஸ்ட் வந்து கொஞ்சம் பெருசு. யோகி பாபா சாராக இருக்கட்டும், அவர் வந்து எமோஷ்னலாக பிளாக்மெயில் பண்ணி தூக்கிட்டு வந்துலாம் இந்த ஷோ பண்ணியிருக்கோம். ஏன்னா அவர் தூங்கிட்டு இருந்தாலே தூங்குறதுக்கே ஷார்ட் வச்சு படத்தில் எடுத்துடலாம் போல இருக்குது, அவ்வளோ பிஸியாக இருக்கார். ஹீ இஸ் த மெயின் லீட் இன் திஸ். அவருடைய ஃபஸ்ட் வெப் சீரிஸ், ராதாமோகன் சாருக்குமே ஃபஸ்ட் வெப் சீரிஸ். தேங்க்யூ சார். ஏன்னா எல்லாருக்குமே ஃபஸ்ட்டுன்றது ஒரு ஸ்பெஷலான ஒரு ஒகேஷனில். ஸோ ஹாட் ஸ்டார் இஸ் ஹாப்பி டு ஜாயின் ஹேண்ட்ஸ் வித் தெம். தேங்க்யூ வாணி. குமாரவேல் சார், நிதின் சத்யா,
Nandini, Maina, as we know, Samyukta, Chandran, மீரா கிருஷ்ணன் மேம் அண்ட் இவங்க எல்லாருமே இல்லாமல் வெட்ரன்ஸும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. நில்கல் ரவி சார், சார்லி சார், மோகன்ராம் சார், யாரையாவது விட்டுனா ஆங்கர் கூட இருக்காங்க. அதுதான் முதல் ஷாட்டு, அதனால் சீரீஸ் நல்லா வரும்னு நினைக்கிறோம். தேங்க்யூ ஏஞ்சலின். இவங்க எல்லாம் போக டிஓபி பிரசன்னா பிஸியான ஷெடியூல்லையும் எங்களுக்கு ஒரு சீரீஸ் பண்ணதுக்காக தேங்க்யூ. Ajish is a home boy for us, like he is a part of Super Singer winner. So எப்போவுமே Ajish கூட ஒர்க் பண்ணுறது இட்ஸ் ஸோ ஹாப்பி ஃபார் அஸ் அண்ட் இட்ஸ் ஆல்வேஸ் குட் டு see our talents grow. எடிட்டர் ஜிஜேந்திரன், தேங்க்யூ. ஆர்ட் டைரக்டர் கதிர் சார், சப்னா, ஸ்வரூபா, சாரி டிசைனர், தேங்க்யூ. அண்ட் ரைட்டர் பார்த்திபன் சார். இவ்வளோ தான் பேர் வச்சுருக்கேன், வேறு ஏதாவது பேரை விட்டேன்னா சாரி. இது எல்லாத்துக்கும் முன்னாடி இப்போ வெரி பிக் தேங்க்ஸ் டு ஐஸ்வரி கணேஷ் சார் அண்ட் வேல்ஸ், அஸ்வின், பிரபு அண்ட் விக்கி. ஒரு கார்ப்பரேட் கூட வேலை செய்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ எங்களோட எல்லா தொல்லைகளையும் தாங்கிட்டு இந்த ப்ராஜெக்டை டெட்லைனில் முடிச்சு கொடுத்ததுக்காக ரொம்ப தேங்க்ஸ். இவங்க எல்லாம் போக மை டீம், ஹாட் ஸ்டார் டீம், இட்ஸ் a small team but we are proud that we are doing so many shows. Specially Sendil, he is the EP for the show. Sendil, I would like to have you on stage. So Sendil is the EP for this show. Thank you, Sendil. Apart from that, my marketing team, Hima, டக்குனு பேர் வர மாட்டேங்குது, அபிலாஷா, சாரி. தேங்க்யூ எவ்ரி ஒன். எங்களுக்கு இது புதுசு, டிஜிட்டல் ஓடிடி அண்ட் மூவிஸ் இன் ஹாட்ஸ்டார் இஸ் நியூ, பட் வி ஆர் டூயிங் 15 ப்ராஜெக்ட்ஸ். அடுத்த மாதம் மாரி செல்வராஜோட வாழை ரிலீஸ் ஆக இருக்குது, ராம் சாரோட ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, ஜிவி பிரகாஷ் அண்ட் கவிதாலயாவோட லக்கின்னு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, அப்புறம் கிணத்து காணோம் அகெயின் வித் யோகி பாபு, அது ஒரு மூவி. இது போக முத்து என்கிற காட்டான், விஜய் சேதுபதி அவரோட ஒரு ப்ராஜெக்ட், அப்புறம் வந்து பிரசாந்த், விலங்கு பிரசாந்த் பண்ணுற லிங்கம்னி ஒரு ப்ராஜெக்ட் விகடனோட சேர்ந்து, கோலி சோடா, இந்த மாதிரி நிறைய எக்ஸைட்டிங் ப்ராஜெக்ட். ஹோப் டு see you all very often. Thank you so much. Thank you so much, sir. Wishing best luck in all the projects. So, sir. Yes, so last but not the least, நம்மளுடைய director, as everyone said, அவ்வளோ அழகா வந்து yes. So before that we'll have art director Kadir. Sir, please வாங்க, ஒரு சில வார்த்தைகள் உங்களுடைய அனுபவம் பற்றி ஷேர் பண்ணிக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் ராதாமோகனுடைய படத்தில் வேலை செய்யறதுன்றது வந்து வேலை செய்கிறவங்களுக்காக இருக்கட்டும், நடிக்கிறவங்களாக ரொம்ப மகிழ்ச்சியாக ஒரு வேலை நடக்கும். ஏன்னா எவ்வளோ ப்ரெஷர் இருந்தாலும் ரொம்ப ஜாலியாக வேலை பார்க்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும். அவர் இருக்கும்போது சிரிச்சுக்கினே இருக்கலாம். எவ்வளோ துன்பங்கள் இருந்தாலும், நம்மளை வீட்டில் 1000 பிரச்சனை இருந்தாலும், வெவ்வேறு குடும்ப சூழ்நிலை இருந்தாலும், அவர் கூட வேலை பார்க்கும்போது அது எதுவுமே மைண்டில் இருக்காது. கிட்டத்தட்ட காலையில் ஒரு 5:30 6 மணிக்கு வேலையை ஆரம்பித்தோம்னா நைட்டு ஒரு 10-11 மணி ஆகும்னா, அது வரைக்கும் பெரும்பாலும் ஒரு சிரிப்பு கலந்த ஒரு வாழ்க்கை ஒன்று போயிட்டே இருக்கும். அவ்வளோ மகிழ்ச்சியாக நான்லாம் வேறு எங்கே இருந்தேன்னு தெரியல எனக்கு. நம்ம நிறைய வேலைகள் பார்த்துருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் வந்து எனக்கு வந்து 74வது ப்ராஜெக்ட்டு. பெரிய பெரிய படங்கள் பண்ணியிருக்கோம். வெளியில் பெரிய படங்கள் பண்ணும்போது டைரக்டர் ஹரி கூடலாம் நான் படங்கள் பண்ணியிருக்கேன் தொடர்ந்து. அங்கெல்லாம் வந்து பெரிய செட்டுகள் இருக்கும், நிறைய கத்திகள், அருவாக்கள், அடி தட்டி, சண்டை சச்சர் ஓட பயங்கரமான ஒரு வேலை பார்த்துருப்போம். அங்கேருந்து ராதா ஃபோன் பண்ணுவார், டேய் கொஞ்சம் சீக்கிரம் வாடா, எங்கடா இருக்க அப்படின்னு. பறந்து வந்து நிற்பான். சின்னதாக ஒரு அழகான ஒரு வேலை கொடுப்பாரு. என் கையில் இந்த ரத்தக்கரை கூட காஞ்சிருக்காது. அதில் அது கத்தி அறுவலை செஞ்சுட்டு வந்து ரத்தக்கரை கூட காஞ்சிருக்காது.
அதில் வந்து அழகாக மென்மையான ஒரு ஒரு வேலை ஒன்று கொடுப்பாரு. அது ரொம்ப ரசித்து ரொம்ப நுணுக்கமாக ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஆகும். அப்போ நமக்குள்ளே இருக்கிற ஒரு கலைஞன் வந்து அங்கங்கே கொஞ்சம் வெளிப்படுவான். பயணம் படம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, பெரிய ப்ராஜெக்ட். அன்னைக்கு சவுத் இந்தியாவில் பெரிய ப்ராஜெக்ட் அது. அதில் வந்து ஒரு நாள் வந்து திடீர்னு ஃபோன் பண்ணி, எங்கடா இருக்க அப்படின்னு. இங்கே தான் இருக்கா, என்ன விஷயம்னா, ஃப்ளைட்டெல்லாம் செட்டு போட முடியும் அப்படின்னா, ஏன் உனக்கு இந்த ஆசை அப்படின்னேன். அப்போ அபிமானம் முடிச்சதுக்கு அப்புறமா ஒன்றும் இல்லை சும்மா யோசித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் ஒரு நாள் ஆஃபீஸில் மீட் பண்ணேன். அப்புறம் அது வந்து படமாக மாறி அவ்வளோ பெரிய ஃப்ளைட் செட்டு கம்ப்ளீட்டாக ஒரு திருப்பதி ஏர்போர்ட்டு. இனி வரைக்கும் நான் வந்து அதுக்கப்புறம் நிறைய வேலைகள் செஞ்சுட்டேன், நிறைய படங்கள் பண்ணிட்டேன். இப்போது வேட்டையன் நடந்துகிட்ருக்கு. பட் அந்த படத்தில் எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் ஒன்று வந்து, நம்மளால் இவ்வளோ முடியுமா அப்படின்றது ஒன்று. ஒரு ஃப்ளைட்லாம் செஞ்சு முடித்து பார்த்த பிறகு அதனுடைய இன்டீரியர் என்ன ஃப்ளைட்லாம் நம்ம போகிற மாதிரி தவிர கவனிச்சதில்லை. அதுவும் இன்டீரியர் வந்து அந்த அது உள்ளே இருக்கிற ஒரு வேலைகள் வந்து பெரும்பாலும் யாரும் பார்த்துருக்க முடியாது. அது மாதிரி ரொம்ப நுணுக்கமான வேலைகள் கொடுத்து நம்மளை வந்து ப்ரூஃப் பண்ண வைக்கிறது ஒன்று இருக்குதுல்ல, அது மாதிரியான ஒரு வேலைகள் வந்து ராதா கூட வேலை செய்யும்போது கிடைக்கும். சின்னதாக நம்ம ரொம்ப நாளாக இருக்கும் வரைஞ்சி பெயிண்டிங் பண்ணி ரொம்ப நாளாக இருக்கும். நம்மளுக்கு பெயிண்டிங் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஒரு கலைஞனாக சினிமாவில் வந்து கலைஞனாக வாழ்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வேலையாக இருக்கும், அவ்வளோ வேலைகள் இருக்கும், தூக்கம் இருக்காது. அது இருக்கும். அவர் கூட வேலை செய்யும்போது ரொம்ப இது மாதிரியான நம்ம மனத்துக்கு ரொம்ப பிடிச்சமாக ரொம்ப நெருக்கமான ஒரு வேலைகள் வந்து கொடுப்பாரு. அதனாலேயே அவர் எப்போ கூட்டாலும் ஏன் என்ன கேட்காம அவர் பின்னாடியே ஓடுருவோம். எந்த காரணமும் இல்லை. நான், குமரவேலு, இன்னும் ஒரு சில நண்பர்கள் இருக்காங்க. எல்லோரும் வந்து ஏன் எதுன்னு கேட்காதே அவர் கூட ஓடுருவோம். முதல்ல மகிழ்ச்சியாக இருப்போம். அதுக்கப்புறம் காசு பணம் சம்பாதிக்கிறன்றதெல்லாம் ரெண்டாவது. முதல்ல ஜாலியாக வேலை செஞ்சுட்டு வருவோம் அப்படின்ட்டு மாதக்கணக்காக அவரோட சுற்றிட்டு இருப்போம். அது மாதிரி இந்த படத்தில் வேலை செய்யணும்னு நினச்சேன். கொஞ்சம் சூழ்நிலை சரியாக அமையல. என்னால் கண்டினியூ ஒர்க் பண்ண முடியாது போயிடுச்சு. வேட்டையின் படம் ரொம்ப அதிக வேலை இருந்ததுனால என்னால் கொஞ்சம் சரியாக அதில் கொஞ்சம் கவனம் செலுத்த முடியல. என்னுடைய ஆர்ட் டைரக்டர் மதி வந்து இந்த படத்தில் கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காரு. அவருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். மற்றபடி எல்லா தொழில்நுட்ப கலைஞர்கள் ரொம்ப சிறப்பாக வேலை பார்த்துருக்காரு. பிரசன்னா எங்களுடைய கல்லூரி ஓவியர் மாணவர், அவர் என்னுடைய ஜூனியர் அவர். அதனால் அந்த ஃப்ரேம்ஸ் எல்லாம் அந்த ஒரு குட்டி குட்டி ஷார்ட்ஸ்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. அவருக்கு இந்த நேரத்தில் வந்து வாழ்த்து சொல்லிக்கிறேன். நிறைய தொழில்நுட்ப கலைஞர் வேலை பார்த்துருக்காங்க. நடிகர்கள் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. மனசு விட்டு ரொம்ப நாள் கழிச்சு மனசு விட்டு சிரிச்சிட்டு இருந்தேன் நான். இங்கே வந்து உட்காந்து 2 எபிசோடு பார்க்கும்போதும் எல்லாருமே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அந்த கேரக்டராகவே மாறி இருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி. எல்லா டீமும் நல்லா வேலை பார்த்துருக்காங்க. வேல்ஸ் நிறுவனத்திற்கும் ஆர்ட்ஸாருக்கும் இந்த நேரத்தில் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். மச் சார். அடுத்தபடியாக இந்த வெப் சீரிஸுடைய ரைட்டர் பொன் பார்த்திபன் அவர்கள் இதுக்கு முன்னாடி பல படங்களுக்கு வந்து ரைட்டராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. சர்தார், மாஸ்டர், லத்தி போன்ற பல படங்கள். ஸோ ப்ளீஸ் ஒரு சில வார்த்தைகள். பத்திரிகை நண்பர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். எவ்வளோ எழுதி நாங்கள் தேட்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு எப்போவுமே இந்த ப்ரெஷ் ஷோங்கிறது தான் எக்ஸாம் ஃபீவர் வந்துடும். நீங்கள்லாம் வந்து சிரிக்கிறீங்களா இல்லையான்னு பின்னாடி வந்து உப்பு கருவாடு படத்துக்கு முதல் முறையாக நீங்கள் சினிமாவில் எழுதி வச்சு அழகு பார்த்தார் ராதா சார். அதே மாதிரி இன்றைக்கி ஓடிடிலையும் அவர் மூலமாகவே கூட்டு வாங்கி அறிமுகமாகிறது ஒரு சந்தோஷம். லாஸ்ட்டாக உட்காந்து இந்த 2 எபிசோடு பார்த்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் நேரத்தில் அப்படியே சிரிக்க ஆரம்பிச்சிங்க. அப்பாடா அப்படின்னு ஒரு சின்ன இது வந்துச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் எபிசோடெலாம் நல்லாவே என்ஜாய் பண்ணி பார்த்தீங்க. யாருமே எந்திரிச்சு போகலை, எங்கேயுமே ஃபோன் ஒளிரவே இல்லை. தப்பிச்சிட்டம்பா அப்படின்னு ஒரு திருப்தியும் சந்தோஷத்தையும் கொடுத்துருக்குறீங்க. ஸோ நல்லபடியாக எழுதுவீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஹாட் ஸ்டார் சார் சொல்கிற லிஸ்ட்டு சொல்லும் போதே பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னென்னா ஓடிடி இந்த மாதிரி சீரீஸ் அப்படின்னாலே வீட்டுக்குள்ளேயே ரத்தம் தெரிக்குது. ஹாரராக இருக்கும், இல்லைன்னா த்ரில்லராக இருக்கும். வேறு ஜானர்ஸ் நிறையா ஹாட் ஸ்டார் தான் சூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கே ரொம்ப வாழ்த்துக்கள் சார். அண்டு ரொம்ப தேங்க்யூ. நீங்கள் இப்போ தான் சொன்னீங்க கார்ப்பரேட் அவஸ்தைகள் தாண்டி அப்படின்னு. கொஞ்சம் வேகமாக எங்களுக்கு பண்ணி கொடுத்தீங்கன்னா இன்னும் நாங்களும் கொஞ்சம் நிறையா கொடுப்போம், நிறையா பண்ணலாம். அதுதான். அண்டு இதுதான் இந்த கதிர் சார் மாதிரி தான் நானும் அவர் படம் பண்ணுற படங்களுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவார். ஹரிசார் கையில் படத்தில் ரத்தக்கரை இருக்குன்னா அந்த பாட்டில் இருந்து நானும் ஊற்றிருப்பேன். இப்படி அவர் பண்ணுற படங்கள்லாம் வேலை செஞ்சுட்டு இந்த பக்கம் போகும்போது ஊராக போய் எங்கேயோ பிரியாணி, நல்ல மட்டன் குழம்பு, ஈரல் அது இதெல்லாம் சாப்பிட்டு எப்படா வீட்டுக்கு வந்து ஒரு சாப்பாடு சாப்பிடுவோன்னு இருக்கும்ல, அப்படி இருக்கும். ராதா சார்கிட்ட வந்து உட்காந்தானவே மனசுக்கு நெருக்கமாக ஒரு பருப்பு சோறு, இந்த மாதிரி ஒரு சட்னி சாம்பார்னு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருவார். அது வந்து அவர் உருவாக்குற அந்த விஷயம் செட்டில் மட்டும் இல்லை, டிஸ்கஷன் ரூமே அப்படி தான் இருக்கும். முதல்ல எனக்கு வந்து சார் எழுதிடுவேனா பண்ணிடுவேனா அப்படிங்கும்போது அந்த பயத்தை போக்கிடுவார். பயத்தை போக்கிட்டார்ல, நீ ரிலாக்ஸாக இருப்போன்னு பொறுப்பை கொடுத்துருவார். ஐயோ, பயத்தை விட பொறுப்பு சுமக்கிறது ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு வரைக்கும் அவர் வந்து இது நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படின்லாம் என்கிட்ட எதுவுமே
சொன்னதில்லை. அது பாட்டுக்கு உட்காந்துருப்பார். அது நீ சுட்டா பூரி புசுடு தான் வரும் மச்சி, விடு விடுங்கிற மாதிரி அப்படியே வச்சிருப்பாரு சைடில். அண்ட் இந்த எப்பவுமே எனக்கு இந்த ஆசையாவது இருக்கும், அதை கொண்டு போய் கொடுத்துட்டு அவர் லேப்டாப்பில் உட்காந்து படிச்சுட்டு மூஞ்சியவே பார்க்க மாட்டார். அப்படி மெதுவாக பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சு டைப் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா நல்லா இருக்கும்னு அர்த்தம். எதுவும் சொல்லாமல் இந்த பக்கம் திரும்பினாருன்னா ஒரு ஏதோ சின்ன கரெக்ஷன் இருக்குன்னு அர்த்தம். அதை கூட பார்க்காம இப்போ மெயிலுன்னு அனுப்பி போயிடுச்சு. பட் எனக்கு இது பார்க்கும்போது ரொம்ப திருப்தியாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும், நடிகர்களோட எல்லா கெமிஸ்ட்ரியும் பிரமாதமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ரொம்ப சந்தோஷம். இது நல்லபடியாக வந்திருக்கிற காரணமாக இருந்த வேல்ஸ் நிறுவனத்துக்கும் ஹாட் ஸ்டாருக்கும் மறுபடியும் நன்றி தெரிவிச்சிருக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. நன்றி. தேங்க். அந்த வெப் சீரிஸில் எடிட்டிங் பண்ணியிருக்க எடிட்டர் ஜிஜேந்திரன் அவர்களே பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி. ஐ எம் ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் வெப் சீரிஸ். ராதாமோகன் சார் அண்ட் வேல்ஸ் டீம் அண்ட் ஹாட் ஸ்டார் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், கேமரா டீம் அண்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்தபடியாக நம்மளுடைய கூலஸ்ட் டிரெக்டர் ராதாமோகன் அவர்கள். ஆக்சுவலி இவர் கூட ஒர்க் பண்ணுறதுல என்ன ஒன்று எனக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா, இட்ஸ் எ வெரி லிபரல் பர்சன். எல்லாருக்குமே வந்து அந்த ஒரு ஸ்பேஸ் கொடுப்பாங்க. அவருடைய விஷன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வாட் யூ கேன் டூ அப்படின்றத சொல்லிடுவார். ஸோ எல்லாருமே நிறைய சொல்லிட்டாங்க அபவுட் தி எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளீஸ் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. எல்லாம் நிறையா பேசிட்டாங்க. ஸோ நான் வந்து இந்த மேடையை வந்து ஒரு நன்றி சொல்லும் மேடையாக வந்து மாற்றிக்கலாம்னு நினைக்கிறேன். நாலு மணி இன்டர்வியூ ஒருத்தர் கேட்டார், 20 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ தான் எனக்கு தோணுச்சு 20 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு. ஸோ இந்த 20 வருஷத்துக்கு அப்புறமும் இந்த மாதிரி ஒரு மேடையில் நிற்கிறேன்னா அதுக்கு வந்து உங்கள் அத்தனை பேருடைய ஒரு ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் தான் காரணம். அதுக்காக இங்கே வந்திருக்கும் ஒவ்வொரு பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அடுத்து இந்த ப்ராஜெக்டில் வந்து நான் பெருசாக நன்றி சொல்லணும்னா யோகி பாபு சார். ஏன்னா இந்த கதை யோசிக்கும் போது நான் அவரை வச்சு தான் யோசித்தேன். ஸோ ஓரளவுக்கு கதை ஃபார்ம் ஆனப்போ நான் அவரை பார்த்து மாதிரி சார் இப்படி ஒரு கதை இருக்குது, ஏன்னா அவர் இல்லைனா இந்த நான் பண்ணுற ஐடியாவே இல்லை. அப்போ அவர்கிட்ட சொன்னேன். அவர் வந்து கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னாரு. சார் சொன்ன மாதிரி அவர் எவ்வளோ பிஸின்னு எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் வந்து எங்களுக்கு வந்து 10 நாளாக டேட் கொடுத்து இண்டஸ்ட்ரியே வந்து அப்படியே ஆச்சரியப்பட்டாங்க. 10 நாள் டேட் கொடுத்தாரு அவங்களுக்கு அப்படின்னு. ஸோ அந்த மாதிரிலாம் ரொம்ப கோஆப்ரேட் பண்ணி எங்களுக்கு வந்து நல்லபடியாக பண்ணி கொடுத்தாரு. இந்த சந்தர்ப்பத்தில் அவரெல்லாம் வர முடியலைங்க. பட்டு இந்த மேடை மூலமாக அவருக்கு நான் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து வந்து பர்சனலாக நான் வந்து ஒருத்தருக்கு நன்றி சொல்லணும் இந்த விஷயத்தில், மிஸ்டர் செந்தில். ஏன்னா ஒரு கேஷுவலான ஒரு சோஷியல் கேதரிங்லேருந்து அவர் கேட்டார், சார் ஏதாவது ப்ராஜெக்ட் இருந்தால் சொல்லுங்கள் நம்ம பண்ணலாம் அப்படின்னு. எனக்கே அப்போ தான் தோணுச்சு, ஆமாம் அந்த ஓடிடி இப்போ ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அந்த கதையை பிச்சின் பண்ணேன். அப்புறம் தான் அது வெப் சீரிஸாக மாறிச்சு. ஸோ வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க எனக்கு. ஸோ அந்த வகையில் வந்து நான் வந்து மிஸ்டர் கிருஷ்ணன் குட்டி, மிஸ்டர் பிரதீப் அவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் என்டையர் மார்க்கெட்டிங் டீம். அப்படியே லாஸ்ட்டு லெக் ஆஃப் த இதில் வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணி எங்கள் எல்லா இடத்துலையும் சட்னி சாப்பாடு பேச வச்சுட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச் அபிலாஷா. அண்ட் எல்லாத்துக்கும் மேலே அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 20 வருஷத்தில் நான் வந்து சினிமாவில் ரொம்ப கற்றுக்கிட்ட முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, ஒரு நல்ல ப்ரொடியூசர் இல்லாமல் வந்து ஒரு நல்ல படைப்பு உருவாக முடியாது. அது வந்து நான் வந்து அனுபவபூர்வமாக நான் உணர்ந்திருக்கேன். அதை அந்த வகையில் வந்து எனக்கு வந்து இந்த படத்தில் வந்து வேல்ஸ் ஃபில்ம் இன்டர்நேஷ்னல் மாதிரி ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் இன்ஸ்டியூஷனோட ஒர்க் பண்ணுற ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அதுக்காக மிஸ்டர் ஐஸ்வர் கணேஷ், மிஸ்டர் பிரபு, மிஸ்டர் அஸ்வின் இவங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அண்ட் ஸ்பாட்டில் வந்து நாங்கள் எது கேட்டாலும் உடனே பண்ணி கொடுத்து மிஸ்டர் விக்கி அண்ட் இஸ் டீம் உங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். அப்புறம் இவங்களை பற்றி எல்லாரும் பேசிட்டாங்க. ஸோ நான் வந்து புதுசாக எதுவும் சொல்ல அவசியம் இல்லை. கதிரில் பற்றிலாம் ஆமாம், ஐ லவ் யூ ஆல். என்னை தனித்தனியாக பேச முடியாது. கதிரை பற்றிலாம் நான் பேசுகிறது அது என்னை பற்றியே பேசுகிற மாதிரியே இருக்கும். அதனால் அது வேண்டாம். அண்டு நானும் யோசிச்சு பார்த்தேன், இத்தனை நிறைய தடவை ப்ரெஸ் மீட்லாம் அது பண்ணியிருக்கேன். பட் நான் வந்து எனக்கு பொதுவாக இந்த மாதிரி பேச வர ஏதாவது பேரெல்லாம் விட்டுருவேன். பட் நான் எங்கேயுமே வந்து நான் என்னுடைய டீம் ஆஃப் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் நான் தேங்க்ஸ் சொன்னதே இல்லை. அது வந்து இங்கே சில பேர் சொல்லும் போதே எனக்கே தெரிஞ்சது அது. ஸோ இந்த சமயத்தில் வந்து நான் என்னுடைய டைரக்ஷன் டீம் ஸ்ரீயந்தா, கோபால், பிரவீன் அண்ட் கனி எல்லாருக்கும் வந்து தேங்க்ஸ் சொல்லக்கூடாது. ஆமாம், எனிவே தேங்க்யூ. அப்புறம் ஃபஸ்ட் டைம் வந்து பிரசனாவோட நான் ஒர்க் பண்ணுறேன். என்னோட டிஓபி ரொம்ப அதாவது நானே வந்து சில விஷயங்கள் வந்து இந்த படத்தில் கற்றுக்கிட்டேன். அதாவது சில எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறது அது வந்து எங்கள் வேலையை ரொம்ப சுலபமாச்சு. தேங்க்யூ பிரசன்னா ஃபார் தேட். அண்டு அஜீஷ், ஜிஜிலாம் ரொம்ப நல்லா எனக்கு தெரியும்.
அஃப்கோர்ஸ் இந்த நடிகர்களை பற்றி நான் வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க எனக்கு. நான் வந்து அவங்கள்ட்ட என்ன எதிர்பார்த்தனோ அதை வந்து அவ்வளோ அழகாக எனக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க. பொதுவாக நான் ஜென்ரலாக எல்லாரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுவோம். பட் அந்த ஒரு ஃப்ரீடம் யாருமே வந்து மிஸ்யூஸ் பண்ணதில்லை. எல்லாருமே வந்து செட்டுக்கு வரும்போது வெல் ப்ரிப்பேர்டாக வருவாங்க. வந்து நடிச்சுட்டு அப்புறமா அப்படி ஜாலியாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஸோ இந்த சமயத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய தேங்க்ஸ். அவ்வளோதான். மற்றபடி வந்து நான் சொன்ன மாதிரி இன்னும் இந்த 20 வருஷத்தோடு இல்லாமல் இன்னும் கொஞ்ச நாள் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் இந்த ஃபீல்டில். இந்த மாதிரி உங்கள் முன்னாடி நிற்கணும் அடிக்கடி. ஸோ அதுக்காக உங்கள் அனைவருடைய ஆதரவையும் விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ ஹாட்ஸ்டார் டீம் ப்ளீஸ் நீங்கள் ஸ்டேஜ்க்கு வந்தீங்கன்னா வில் ஹேவ் அ நைஸ் குரூப் பிக்சர்.